கேஸில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்க நைட்டு ஊற வச்ச பிளாக் சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா குக் பண்ணிடலாம். இது விநாயகர் சக்தி ஸ்பெஷல் சுண்டல் தான், கோவில் பிரசாதமும் கூட, கருப்பு சுண்டல். ஸோ நல்லா குக் ஆகட்டும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி குக் ஆகட்டும். இந்த தண்ணியை வச்சு ரசம் கூட வச்சா சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ தண்ணி நல்லா இருத்துடலாம். குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த தண்ணியில் நம்ம குழந்தைங்களுக்கு ரசம் வச்சு கொடுத்தா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். சுண்டல் தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை சூப்பாக கூட வச்சு குடிக்கலாம். அவ்வளோதான். சுண்டல் தண்ணியை எடுத்து நம்ம வச்சிடலாம் இந்த மாதிரி. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா காஞ்சிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு பொரிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவை அதுக்கு எதுவும் பொரிச்சுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம் எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி பொரிச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டாக நல்ல ஒரு மசாலா சுண்டல் தான் நம்ம செய்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கூட கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம அந்த சுண்டலில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பரான ஹெல்த்தியான நம்மளுடைய சுண்டல் தான், கோவில் பிரசாதம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. ஒரு பவுலில் போட்டு குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ.